ஹாய் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th சம்முக்கான ஃபார்மெட், அதாவது டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அதுக்கான ஃபார்மெட்டு தான் இப்போ பார்க்கணும். இப்போ ஃபைண்ட் அவுட் கிரெடிட் சேல்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளை என்ன சொல்லியிருக்காங்க, கிரெடிட் சேல்ஸு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளை கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கிரெடிட் சேல்ஸ்னால் என்னது, நம்மளோட பொருளை, அதாவது நம்மளோட குட்ஸை கடனுக்கு விற்றுருப்போம். அப்போ நம்ம எவ்வளோ குட்ஸை அந்த கடனுக்கு விற்றுருக்கோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் நம்ம டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டுங்கிறத போடுவோம். இப்போ டெப்டார்ஸ் யாருன்னா இப்போ நம்ம எப்படி சொல்லுவோம், நம்ம கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம்ல அவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம், டெப்டார்ஸ்னு சொல்லுவோம். அதாவது நம்ம பொருளை கடனுக்கு வாங்கியிருக்காங்கல்ல நம்மள்டேந்து, அவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம், டெப்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டோட்டல் டெப்டார்ஸ் கண்டுபிடிக்க என்ன இருக்குது, ஒரு ஃபார்மேட் இருக்குது. இப்போ அதில் இப்போ நம்ம அந்த டோட்டல் டெப்டார்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மேட்டு, அந்த ஃபார்மேட்டில் கண்டுபிடிச்சி வர ஆன்சருக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோன்னா கிரெடிட் சேல்ஸ். அப்போ நம்ம கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன ஃபார்மேட் தெரியணும், டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்கான ஃபார்மேட் தெரியணும். இப்போ ஃபார்மேட்டை பாருங்கள். ஃபார்மேட் ஆஃப் டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட், பர்டிகுலர்ஸ் அமௌண்ட். இது டெபிட் சைடு, இது கிரெடிட் சைடு. இப்போ டெபிட் சைடு என்ன செய்வோம், ஓப்பனிங் பேலன்ஸ் டு பேலன்ஸ் பி/டி. ஓப்பனிங் பேலன்ஸை டெபிட் சைடில் ஃபஸ்ட்டில் போடுவோம். அதையே நம்ம க்ளோசிங் பேலன்ஸ், அதாவது பேலன்ஸ் சி/டி, க்ளோசிங் பேலன்ஸை நம்ம கிரெடிட் சைடில் இந்த எல்லாத்தையும் எழுதுனதுக்கு அப்புறம் கடைசியாக அதை எழுதுவோம். அதுதான் பேலன்ஸ் சி/டிங்கிறது க்ளோசிங் பேலன்ஸ், டு பேலன்ஸ் பி/டிங்கிறது ஓப்பனிங் பேலன்ஸ். இப்போ பை கேஷ் அக்கௌண்ட், நம்மளோட கேஷ் எல்லாமே ரிசீவ் ஆகிருக்க எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்வோம், கிரெடிட் சைடு போடுவோம். அதே மாதிரி பை பேங்க்கில் நம்மளோட செக்கு ரிசீவ் ஆகிருந்தாலும் அதை கிரெடிட் சைடு போடுவோம். இப்போ நம்ம தானே கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ணுறோம், அப்போ நம்ம தான் என்ன செய்யணும், டிஸ்கவுண்ட்டு கொடுக்கணும். அப்போ டிஸ்கவுண்ட் அலோடு கிரெடிட் சைடு. இப்போ நம்ம பொருளை விற்றுருப்போம் சேல்ஸு, அதை அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, அந்த பொருளை நமக்கு ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. அப்போ சேல்ஸ் ரிட்டர்னு கிரெடிட் சைடு. பேடப்ஸுங்கிறது அது நம்ம கொடுத்த பொருளுக்கான அந்த கடன் நமக்கு வராது அப்படிங்கும்போது அந்த பேடப்ஸை கிரெடிட் சைடு போடணும். பில்ஸ் ரிசீவபிள், நம்மளோட பில்ஸ் என்னென்ன பில்ஸ் ரிசீவ் ஆகுதோ அது எல்லாமே கிரெடிட் சைடு போடுவோம். ரிசீவ் ஆன எல்லாத்தையுமே கிரெடிட் சைடு போடுவோம். அதே மாதிரி அந்த செக்கு டிஸ்கான் ஆகிறது, பில்ஸு டிஸ்கான் ஆகிறது, கேஷு டிஸ்கான் ஆகிறது, டிஸ்ஹானர், அதாவது இதை இல்லை அப்படிங்கிறது டிஸ்கானர் ஆகிறதில்ல எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்வோம், கிரெடிட் சைடு போடுவோம். அது இப்போ டெபிட் சைடு போட்டாச்சு, கிரெடிட் சைடு போட்டாச்சு. இது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் இது ரெண்டையும் டோட்டல் பண்ணி இந்த சைடு அதிகமாக இருந்து இது வந்தால் இதுதான் ஆன்சர், கிரெடிட் சேல்ஸ் அக்கௌண்ட்னு போட்டு கிரெடிட் சேல்ஸுங்கிறது ஆன்சர். இதுதான் டோட்டல் டெப்டார்ஸோட ஃபார்மேட்டு. தேங்க்யூ.